ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட கிருஷ்ணா ஆடியோஸோட யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்போர்ட்டட் ஊஃபர் வந்து ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஊஃபரில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஊஃபரு. என்ன பேப்பர் கோன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு இம்போர்ட்டட் ரப்பர் கோன் யூஸ் பண்ணி நீட்டாக போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதோட ப்ரைஸ் என்னங்கிறது நான் மென்ஷன் பண்ணுறேன், மேக்னெட் சைஸ் என்னங்கிறது மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது என்ன பிராண்டு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம வீடியோவில் ஃபுல்லாக அதை பற்றி ஃபுல்லாகவே பேசுவோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்ன வந்து நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊஃபர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு ஊஃபருங்க. ஸோ வந்து நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஊஃபர்ஸ் வந்து இம்போர்ட் வர்றதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆர்வமாக வாங்கி அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதை பற்றி வீடியோ போட்டுட்ருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ஊஃபரும் நம்ம போடுறோம். இந்த ஊஃபர் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர், அதாவது ஒரு டீலர் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். அப்போ நான் பார்த்துட்டு கேட்டிருந்தேன். விலை ஒரு நல்ல விலை சொன்னார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊஃபர் எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊஃபர் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம டூகி சவுண்டோட ஊஃபர் மாதிரி ரிசம்பிளாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். டூகி சவுண்டோட 8 இன்ச் ஊஃபர் இப்படி தான் இருக்கும். இந்த நடுவில் இருக்க கப்பு மட்டும் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா டூகி சவுண்டோட ஆரஞ்சில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மாடல் எல்லாமே ஆரஞ்சு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேப்பர் கோன் இருக்கவும் சரி எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பேஸ் குவாலிட்டி, நல்ல ஒரு டெப்த்தான ஒரு பேஸ் குவாலிட்டி, நல்ல ஒரு ஹார்டு பேஸ், நல்ல கேட்குறதுக்கு நல்ல ஒரு இதமான ஒரு பேஸ் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது எப்படி வந்து நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்கும்போது ஒரு 50 பீஸ் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 50 பீஸ் நம்மளோட ரெடி ஸ்டாக் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், நான் ரிவீல் பண்ணுறேன். இதோட மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். ஸோ பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி டூகி சவுண்டோட அந்த ஆரஞ்சு பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் கோனுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேப்பர் கோன் தான் சைடு ஃபுல்லாகவே இம்போர்ட்டட் ரப்பர் குவாலிட்டியில் போட்டிருப்பாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபினிஷிங்கில் இந்த பாடி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த டூகி சவுண்டோட பாடி மாதிரியே இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஃபினிஷிங் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் ஊஃபரு. ஸோ இந்த ஊஃபர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. நல்லா அந்த காயில் உரையிறது அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அது மாதிரி ஊஃபரை வந்து நம்ம வந்து ரேண்டமாக ஒரு 10 பாக்ஸில் ஒவ்வொரு ஸ்பீக்கரை எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரேண்டமாக எடுத்து பார்க்கும்போது எந்த ஊஃபர்லையும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, எந்த ஒரு ஒடுங்க இருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம தெளிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி பார்த்தா உள்ளே பார்த்திங்கன்னா பிராண்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே மென்ஷன் ஆகலை. ஸோ இந்த மாதிரி பிராண்ட் நேம் எதுவுமே போடலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில இம்போர்ட் ஊஃபர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிராண்ட் ஸ்டிக்கர்ஸ்லாம் இல்லாமையே நம்ம இந்தியாவுக்கு வரும். வேணுங்கிறவங்க நம்ம வந்து அதோட ஸ்டிக்கர் வந்து பிராண்ட் ஸ்டிக்கர் நம்ம ஒட்டி நம்ம வந்து விற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு லாட்லேருந்து கிடச்சது தான் இந்த ஊஃபர். ஸோ இந்த ஊஃபரோட ஆடியோ குவாலிட்டியை பற்றி நான் சொல்லிட்டேன். நல்ல சூப்பராக இருக்குது. இதோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 120 mm ஒரு நல்ல மொத்தமான ஒரு சூப்பரான ஒரு மேக்னெட் போட்டிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக பார்க்குறதுக்கே, அதாவது எடுத்து கையில் நம்ம அந்த ஃபீல் பண்ணும்போது தெரியும் ஒரு ஊஃபர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது மாதிரி பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான மேக்னெட் இருக்கக்கூடிய ஒரு 8 இன்ச் ஊஃபர். ஸோ இந்த ஊஃபர் வந்து கிட்டத்தட்ட பேஸ் குவாலிட்டி பார்த்திங்கன்னா டூகி சவுண்ட் அளவுக்கே வந்து ஓரளவுக்கு பேஸ் குவாலிட்டி இதுக்கு வருது. ஸோ ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ இந்த லாட்டில் வந்து ஒரு 50 ஸ்பீக்கர் தான் வந்திருக்கு. ஸோ இந்த 50 ஸ்பீக்கர் வந்து இப்போ நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐவா ஸ்பீக்கர் இப்படி தான் போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து ஐவா ஸ்பீக்கர் வாங்கி புக் பண்ணிட்டாங்க. ஐவாக்கு அடுத்து இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்திருக்கு. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஊஃபர். ஸோ இந்த ஊஃபரோட ஓம்ஸ் நான் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8 ohms பக்கம் வருது. ஸோ 8 ohms ஊஃபர்னு இதை வச்சுக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மேக்னெட் போட்டிருக்காங்க. இந்த ஊஃபர் வந்து இம்போர்ட்டட் பேப்பர் கோன் போட்டு நல்ல ஒரு ரப்பர் ஃபினிஷிங்கில் ஒரு தெளிவான ஒரு குவாலிட்டியான ஆடியோ கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஊஃபருங்க இது. இந்த ஊஃபரோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 1350 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். இந்த ஸ்பீக்கர் வந்து 2 பீஸ், மினிமம் 2 பீஸ் எடுங்க, 1350 ஒரு பீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாம். ஒரு பீஸ் தனியாக வேணுங்கிறவங்களுக்கு 1400 அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலான்னு இருக்கும். ஸோ 2 பீஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பீஸ் 1350 ரூபா, 2 பீஸ் 2700 ரூபா அந்த மாதிரி கொடுத்துடலாம். அதுக்கு மேலே கொரியர் சார்ஜஸ் வரும். நல்ல வெயிட் இருக்குங்க. நல்ல ஊஃபரில் வந்து சூப்பர் வெயிட் இருக்கும். அது மாதிரி பேஸ் ஸ்ட்ரென்த்தும் சூப்பராக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். நல்ல ஒரு பாக்ஸ் போட்டு புக் ஷெல்ஃப் பாக்ஸில்
நம்மளோட ஏற்கனவே நம்ம வந்து பெயிண்டட் புக் ஷெல்ஃப் பாக்ஸ் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த புக் ஷெல்ஃப் பாக்ஸில் வச்சு இதை போட்டு பார்த்துட்டேன். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பேஸ் கிடைக்குது. இதே மாதிரி ஊஃபர் தான் வந்து டூகி சவுண்டு, ஆனால் அதோட ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1800 சில்லற வரும். இதோட ஒரு 500 ரூபா உங்களுக்கு மேலே வரும். பட் இந்த ஊஃபர் வந்து வெறும் 50 குவான்டிட்டி தான் இருக்குது. அதனால் வேணுங்கிறவங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம உடனே டிஸ்பேச் பண்ணிடலாம். ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. உடனே டிஸ்பேச் பண்ணிடலாம். ஒரு நல்ல குவாலிட்டியான ஊஃபர் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு பேஸ் குவாலிட்டி. இம்போர்ட்டட் ஊஃபர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேஸ் குவாலிட்டி நல்லா தரமாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு ஊஃபர். ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். நம்ம கொரியர் மூலிமா உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிடலாம். ஒரு ஊஃபரோட விலை 1350 ரூபா. அதுவே 2 பீஸ் எடுக்கணும், 2700 ரூபாய்க்கு எடுக்கணும். அதே ஒரு பீஸ் தனியாக மட்டும் எனக்கு போதும்னு சொன்னீங்கன்னா 1400 ரூபா அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ வேணுங்கிறவங்க நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு மேலே பாருங்கள், டாப்பில் 2 காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் நம்பர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கடை நம்பரு. ஸோ அந்த கடை நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணாலும் சரி, என் நம்பர் காண்டாக்ட் பண்ணாலும் சரி, வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படி இந்த ஸ்பீக்கரோட பிராண்ட் இல்லாதனால எதுவும் பேர் தெரியல அப்படின்னா, இந்த மாதிரி இம்போர்ட் ஊஃபர் வந்து நேம் இல்லாமல் ஒரு ஊஃபர் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஊஃபரோட ப்ரைஸு அது எனக்கு வேணும்னு சொல்லிங்கிற மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால் பண்ணி கேட்குறவங்களோ கேளுங்க. உங்களுக்கு நம்ம நல்ல முறையில் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். ஒரு சூப்பரான ஊஃபருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஊஃபரு, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பேஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. யாருக்கும் நிறையா ஊஃபர் வேணும்னா ஒரு பீஸ் வாங்கி சாம்பிள் கூட பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய ஊஃபர் வாங்கிக்கலாங்க. ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோஸ் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறையா அப்பப்போ வந்துகிட்டு இருக்கும். நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.